எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நமக்கு எல்லாருக்கும் வலியுறுத்துகிற காரியம் என்னவென்றால், அதிகாலை ஜெபத்தை அதிகமாய் தேடுங்கள். ரொம்ப அமைதியாகவும் சமாதானத்தோடும் நாம் அவருடைய சமூகத்துக்கு போக முடியும். ஆகையால் அதிகாலையிலே தேவ சமூகத்துக்கு போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அதிகாலையிலே நமக்கு சகாயம் கிடைக்கும். அவர் சொல்லியிருக்கிற காலைதோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதிதாக இருக்கிறது. அப்போது காலையிலே நாம் தேடும்போது எல்லா பரிசுத்தவான்களும் அப்படி தான் தேடி இருக்கிறாங்க. தானியேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கங்க, காலையில் அதிகமாக ஜெபத்தை விரும்பினார். அதே போல் தானியேல் எடுத்துக்கங்க. இன்னும் ஏராளமான பரிசுத்தவான்கள் எல்லாரும் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். இன்றைக்கு நம்மோடு இருக்கிற பல பரிசுத்தவான்கள், பாஸ்டர்மார்கள், மூப்பர்கள் எல்லாரும் அதிகாலை ஜெபத்தை அதிகமாக விரும்பி செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆகையில் எனக்கு அன்பானவர்களே, காலை ஜெபத்தை தேடுங்கள். கர்த்தர் மிகவும் ஆசீர்வதிப்பார். இதை திடீர்னு ஞாபகம் வந்ததுனால நான் இதை உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஸோ இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. காலை ஜெபத்தை தேடுங்க. நம்மளால் எதுவுமே நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ நம்முடைய யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்ய முடியும். ஒன்று. ரெண்டாவது, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அந்த நிலைமையிலிருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எவ்வளோ சில பேர் பாவங்களோடு கூட இருக்க வாய்ப்புண்டு. சில பாவங்களோடு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தால் அந்த வார்த்தை உண்மையும் அது அங்கீகரி பாத்திரமாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த பாவத்தோடு இருந்தாலும் அதையும் மன்னித்து தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். ஆகையால் அதிகாலையில் தேடுவோம், தேவ சமூகத்துக்கு போவோம். குடும்பத்தில் சரியில்லாத காரியங்கள்லாம் சரியாகும். நமக்குள்ளே சரியில்லாத காரியங்கள்லாம் சரியாகும். எவ்வளவோ காரியங்கள் சரியாகிறதுக்கு அது ஒரு அருமையான சந்தர்ப்பமான நேரம். ஆகையால் அதை மிஸ் பண்ண வேண்டாம். அதை கட்டாயமாக தேவ சமூகத்துக்கு போவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், 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 ஆமேன்.